விஷ்ணு விஷாலோட கட்டாகுஸ்தி 2ஓட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல தனுஷ் ஒரு படம் ஒன்று நடிக்க போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் அதை பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்போ வந்திருக்கு. இது ஒரு ரூரல் மாஸ் கமர்ஷியல் படமா வரப்போகுது. அண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ராம் சரணோட பெட்டி படம் ரிலீஸ் ஆன 5 டேஸ்ல வேர்ல்டு வைடா 315 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்நெட்னாலே அயலான் படம் எடுத்த ரவிக்குமார் அடுத்து சூரிய வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கான டெஸ்ட் ஷூட் லாஸ்ட் வீக் நடந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சென்னையில சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போறதா சொல்லப்படுது. பிளாஸ்ட் படம் எடுத்த சுபாஷ் கே ராஜ் அடுத்து நானியை வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க டாக்ஸ் இப்போ போறது அனுசு வந்திருக்கு. பிளாஸ்ட் படம் இப்போ ரிலீஸ் ஆகி செம்மையா போய்கிட்டு இருக்கு. அடுத்து நானியை வச்சு அவர் எடுக்க போற படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போது, படம் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூரியோட மண்டாடி மூவிக்கான அப்டேட் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. இதே ஒரு புது போஸ்டர் இட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. GN63 மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு புது போஸ்டர் விட்டு அபிஷியலா அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனந்த் சங்கர் டைரக்ஷன்ல ஜெயன் விக்ரம், ரியா சுப்பு நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. டைரக்டர் அனில் ரவிபுடி சூர்யாவை வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் அதை ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பேன். இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இந்த காம்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சூர்யாவோட 50வது படத்தை இந்த டைரக்டர் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. சூர்யாவோட 50வது படத்தை எந்த டைரக்டர் எடுப்பாரா அந்த டைரக்டர் எடுப்பாரா அப்படின்னு நிறைய பேச்சு போயிட்டு இருக்கும்போது அனில் ரவிபுடி இந்த படத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்போ வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் வருதாங்கிறத. இந்த சூர்யா 50 காம்போ பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாசம் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். கருப்பு படம் OTT-ல வரும்போது டெலிட்டட் சீனும் சேர்த்து வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அன்கட் வெர்ஷன் அவங்க OTT-ல வரப்போறதா மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி டெலிட்டட் சீன் தனியா விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பு படம் மறுபடியும் நான் தியேட்டர்ல பார்க்க போறேன். ஆனா OTT-ல ரிலீஸ் ஆக போகுது. OTT-ல ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கருப்பு படத்தை தியேட்டர்ல இருந்து தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லா தியேட்டர்ல இருந்தும் தூக்க மாட்டாங்க. ஒரு சில தியேட்டர்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். தலைவர் 173 டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்ல அவரே மாத்திருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆனது அஸ்வந்த் மாரிமுத்து தான். மாத்தினாங்க அப்படின்னா நான் சொல்றேன். புஷ்பா 3யோட ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. புஷ்பா 3 இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது. நானே வருவன் படம் ஹிட் ஆஃப் லாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ரீசெண்டா தான் போச்சு. இந்த படம் பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இந்த படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது, ஆனா ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டினுக்கான பதில் பொறுத்த வரைக்கும் கங்குவா படத்துக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் கருப்பு படத்துக்கு அவங்க சேட்டலைட்டை முன்னாடியே வித்துட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வைக்கலாம் அப்படிங்கிற ரிஸ்க் அவங்க எடுக்கல. இதுல மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கு. இதுல 2 கொஸ்டின் பத்தி அப்டேட் எதுவும் கிடைக்கல. ஆனா மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டா தான் இருக்கிற ஒரே அப்டேட். பென்ஸ் மூவி ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. சம்யுக்தா தான் ஹீரோயின். இந்த கமெண்ட் பண்ணவரை எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க இது எந்த சாங் அப்படின்னு. ஆன்சர் ஆம்பளை மூவில வரக்கூடிய பழகிக்கலாம் சாங் தான். இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.